திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஊராட்சியில் லட்சுமி நகர், சுபத்ரா நகர் ஆகிய பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. லட்சுமி நகர் மற்றும் சுபத்ரா நகரில் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் செய்து தரப்படாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் தேங்குவது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி இருப்பதால் காலியிடங்களும் சாலையோரங்களும் பாசி படர்ந்து காட்சியளிக்கிறது. சாலைகளும் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த தெருவில் லட்சுமி நகரில் இந்த தெருவில் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக போகுது. குழந்தைங்க போயிட்டு எந்த நேரம் பார்க்கவே முடியல. போயிட்டு தண்ணியில் போய் லட்சணமாக போய் உக்காந்துக்குதுங்க. எத்தனை பேர் என் பிள்ளையே 3 வாட்டி வீழ்ந்துருக்குறான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. மழை தண்ணி வரும்போது வருதுன்னா, மழை இல்லாத போது நிறைய தண்ணி வருது. மங்களாத்தோப்பு தெருவுலேருந்து ஃபுல்லாக இங்கே இந்த பக்கம் தான் தண்ணி வருது. ஒன்று காவா கட்டி விட சொல்லுங்க, அல்லாட்டி ஒரு கேமரா செட் பண்ணுங்க. யார் யார் தண்ணி ஊற்றுறாங்க, ஊற்றலாம், இல்லை எந்த தண்ணி வருதுன்னு பார்க்க சொல்லுங்க. எந்நேரமும் கழிவுநீர் தேங்கி இருப்பதால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். லட்சுமி நகர் மற்றும் சுபத்ரா நகரில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. பாம்பு, தேல் போன்ற விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தலும் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த பயத்துடனேயே வசித்து வருகின்றனர். பெரும்பாலான இடங்களில் தேங்கியுள்ள கழிவுநீரில் செருப்பு, பிளாஸ்டிக் பாட்டில் போன்ற குப்பைகள் மிதக்கின்றன. இதே நிலை தொடர்ந்தால் லட்சுமி நகரும் சுபத்ரா நகரும் வாழ தகுதியற்ற இடங்களாக மாறிவிடும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இதனால் அப்பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் சாலை வசதி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. நிறைய தண்ணி, காவா தண்ணி, மழை தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வந்துடுது. நெய்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வசதி இல்லை. எனக்கும் அடிக்கடிக்கும் ஜுரம் வந்துடுது. போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசியும் போட மாட்டேன்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ப்ரைவேட்டாக போனாக்கா 2000 இல்லாத போக முடியல. நாங்கள்லாம் நடுத்தர குடும்பத்தில் என்ன பண்ணுறதையா? இந்த ரோடு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு புண்ணியமாக இருக்குயா. பொதுமக்கள் வாழ தேவையான சுகாதாரமான சூழலை அமைத்து தருவது ஒவ்வொரு அரசின் கடமை. காக்கலூர் அருகே கழிவுநீர் தேங்கி இருப்பதால் மக்கள் படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தி.